இந்த நாட்டில் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், அடிப்படை கட்டுமானத்திற்காக ஆர்டிஐ பற்றி பேசக்கூடியவங்க, ஆர்டிஇ பற்றி பேசக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பற்றி பேசக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்சிஆரை கட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்பதை அவர்கள் அரசு மூலமாக நியமித்து, அந்த அதிகாரி ஏற்கனவே 1976க்கு பிறகு பல நிறுவனங்கள் தங்களுடைய எஃப்சிஆரை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சட்டத்தின் வழியாக என்ன அப்படின்னா, இப்படி செயல்படாத நிறுவனங்களுடைய அந்த ஆசெட்ஸ், சொத்துக்களை, அது வாகனமாக இருக்கலாம், அல்லது கட்டிடங்களாக இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனம் சார்ந்து உருவாக்கப்பட்ட மற்ற அசையா சொத்துக்களை இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்பவர் அதை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு ஒன்று அதை விற்கலாம், அல்லது வாடகைக்கு விடலாம், அல்லது மாநில அரசிடமோ அல்லது ஒன்றிய அரசிடமோ அதை ஒப்படைத்து விடலாம் என்கிற கபலீகரம் செய்யக்கூடிய சரத்துக்கள் இதில் உள்ளிருப்பது மிக ஆபத்தானதாக இருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு நம்மோடு உரையாட 30 ஆண்டுகால சமூக சேவகர், தலித், ஆதிவாசி, தெருவோர மக்களோடு இணைந்து பல ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய ஃபாதர் செபாஸ்டியன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சார். ஃபாதர், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் பற்றி. ஆமாம் சார். இந்த ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் சமீப காலத்தில், குறிப்பாக கடந்த 12 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, என்ன பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், எஃப்சிஆர்ஐயில் பதிவு செய்த நிறுவனங்கள் என்ன பாதிப்புகளில் இன்றைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இப்போ ஒரு விவாதத்துக்கு எடுத்திருக்கோம் சார். இந்திய அளவில், தமிழக அளவில், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து நாம் நிதியுதவி பெறுவதற்கு 1976 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஒழுங்குமுறை சட்டம். அதிலிருந்து 2010 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதனுடைய சட்டப்பிரிவு 12, 16 அதனுடைய சப்செக்ஷன், அந்த அடிப்படையில் பல்வேறு நிதி உதவி பெறுகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது கிறிஸ்துவ சிறுபான்மையினர் அமைப்புகள் பெறுகிற அந்த நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு அந்த காலத்திலிருந்தே, 2010 அந்த காலத்திலிருந்து ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 1,10,000 மேற்பட்ட நிறுவனங்கள் இருந்த அந்த சூழல் வெகுவாக இந்த சட்ட திருத்தத்தின் காரணமாக படிப்படியாக குறைந்தது. குறிப்பாக 2012 இந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்து 26,000 என்ற அளவில் இருந்தது. இப்பொழுது இந்த சட்ட திருத்தம் 2010, 2016, 2018, 2020 என்ற பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முறைகளை, சட்ட ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு விதமான ஒரு நெருக்கடியை, கட்டுப்பாட்டை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். 2020 நடந்த அந்த ஒழுங்குமுறை சட்ட திருத்தத்தின்படி என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி பெறும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமோ, சிறுபான்மையினர் அமைப்போ அல்லது நிறுவனங்களோ அந்த நிதியை வேறொரு சிறு சிறு நிறுவனங்களுக்கு அளிக்க முடியாத அளவில் செக்ஷன் 7 வழியாக அந்த நிதியை பரிமாற்றுவதற்கான ஒரு தடையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதே போன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், நிர்வாக அடிப்படையில் பயன்படுத்த வேண்டிய அந்த செலவினங்களை
50%-லிருந்து 20% என்று குறைப்பதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதன் விளைவாக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் பணியாற்றிய பலர் வேலை இழப்பதற்கும் அல்லது இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து பணியாற்ற முடியாத அளவுக்குமான ஒரு நெருக்கடியை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இப்பொழுது 2026 இவர்கள் முன்வைக்க இருக்கிற இந்த வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறுவதற்கான இந்த சட்ட மசோதா என்பது இன்னும் கூடுதலான ஒரு நெருக்கடியை முன்வைத்திருக்கிறது. அது மிகப்பெரிய விளைவுகளை, ஆபத்தை சிறுபான்மையினர் அமைப்புகளுக்கும், கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கும், கல்வி நிறுவனங்களுக்கும், கல்லூரிகளுக்கும், சேவைத்துறை சார்ந்து பணியாற்றுகிற நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் ஏற்கனவே சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய பல பாதிப்புகளை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு நிறுவனத்திற்கு பணம் வருது, அந்த பணம் அது இங்கே இருக்கக்கூடிய வேற நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டாக ஆக்ஷன் எய்ட். ஆமாம் சார். ஒரிசாவில் சைக்ளோன் வந்தபோது வந்த பாதிப்புல அவங்க எவ்வளவு வேலை செய்தாங்கன்றதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய எர்சம்மா பிளாக்ல அங்க இருக்கக்கூடிய மக்களோடு நான் போய் வேலை செய்யறேன். அப்போ அந்த ஆக்ஷன் எய்ட் இந்தியா நேரடியா பணத்தை செலவழிக்கல, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்க அந்த வேலையை செய்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது நிறுத்தப்பட்டதுனால ஆக்ஷன் எய்ட் இந்த மாதிரி உதவி செய்வது என்பதே முழுமையாக நின்று போயிடுச்சுன்றது கண்கூடா பார்க்குறேன். ரெண்டாவது, பேங்க்ல என்ன நடந்ததுன்றதை நான் கண்கூடா பார்த்துட்டு, இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 இருந்துன்னு நினைக்கிறேன், பொதுவாக ஒரு எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட், ஒரு தொண்டு நிறுவனம் இப்போ சென்னையில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு கிளையில் போய் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்த நிதி வரும்போது அதை அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க, வரக்கூடிய பணத்தை கொடுப்பாங்க. ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நேரடியாக போய் அவங்க அந்த வாடிக்கையாளர் தொண்டு நிறுவனத்துல இருந்து போகக்கூடியவர் வந்து நேரடியாக போய் பார்த்து பேசி பிரச்சனை தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த டெசிக்னேட்டட் ஆத்தரைஸ்டு பேங்க் வழியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இப்போ அந்த ஏற்கனவே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஸ்டேட் பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட எல்லா அக்கௌண்ட்டும் நியூ டெல்லி மெயின் பிரான்ச்சுக்கு மாற்றணும், அங்கிருந்து தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய நடைமுறை சிக்கலை உருவாக்கிருக்கு. பெரிய சிக்கல், பேங்க்லேயும் பிரச்சனை, தொண்டு நிறுவனங்களுக்கும் பெரிய பிரச்சனை. எத்தனை தடவை நீங்கள் டெல்லிக்கு ஓடி ஓடி போயிட்டு வருவீங்க? டெல்லியில் போனால் கூட அந்த பேங்க்கில் போகும்போது என்னுடைய வங்கி, நான் சார்ந்திருந்த நான் வேலை பார்த்த வங்கி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால நான் அங்கே சில தொண்டு நிறுவனங்களுக்கு பிரச்சனை வந்தபோது நேரடியாக பேசுகிறேன். பேசும்போது வாடிக்கையாளர்கள் இங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டாங்கன்னாலும் அவங்க நேரடியாக நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியது தானே, ஆன்லைனில் போட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கக்கூடிய சூழல் என்பது பார்க்கணும். அப்போ இதன் காரணமாகவே இன்னைக்கு நிறைய அமைப்புகளுக்கு அந்த எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆயிருக்கு. இன்னொரு பக்கத்தில் கண்கூடாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள் மட்டும் இல்லை, அது அல்லாமல் பொதுவாக இந்த நாட்டில் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், அடிப்படை கட்டுமானத்திற்காக ஆர்டிஐ பற்றி பேசக்கூடியவங்க, ஆர்டிஇ பற்றி பேசக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பற்றி பேசக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்சிஆர்ஐ கட் பண்ணியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான நிறுவனங்களுக்கு ஏற்கனவே கட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சட்ட திருத்தம் திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன அவசியம்? நீங்க சொன்ன எல்லா கருத்துக்கள் அடிப்படையில் இப்பொழுது தற்சமயம் 2024-25 காலகட்டங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டு நிறுவனங்கள், இந்த எஃப்சிஆர்ஐ பெறக்கூடிய நிறுவனங்கள் இப்பொழுது 16,000 குறைந்திருக்கிறது. அதுவே மிகப்பெரிய, நான் சொன்னது போல, தொடக்கத்தில் சொன்னது போல 1,10,000 இன்றைக்கு வெறும் 16,000 என்று சுருங்கி இருக்கிறது. இப்போ இந்த சட்ட திருத்தங்கள் வழியாக முறைப்படுத்துகிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொல்ற அந்த கருத்து அடிப்படையில் இவர்கள் ஒட்டுமொத்தமாக இதை கட்டுப்படுத்துகிற, தங்கள் வசம் கபலீகரம் செய்கின்ற ஒரு திட்டமாக தான், ஒரு ஒழுங்குமுறை சட்டமாகத்தான் இதை முன்வைக்கிறார்கள்.
இதை நாம இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய இந்த போக்கை நாம ஒரு பின்னோக்கி பார்க்குறப்ப என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனியில ஹிட்லர் செய்த ஒரு ஏரியனைசேஷன் என்கிற விதத்திலான ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியதாக தான் நான் என்னால் பார்க்க முடியுது. எப்படி அப்படின்னா, ஆரியமயமாக்கல். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, யூதர்களிடமிருந்த அந்த கடைகள், நிறுவனங்கள் அல்லது அவர்கள் மேற்கொண்ட எல்லா வணிக நிறுவனங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் யூதர்கள் அல்லாத ஜெர்மானியர்களுக்கு விற்க வேண்டும், கொடுத்து விட வேண்டும், குறைந்த விலையில் அதை அவர்கள் அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற கடுமையான சட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக காலப்போக்கிலே அவர்கள் அதை அபகரித்த ஒரு போக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆரியமயமாக்கல் திட்டத்தை இன்றைக்கு இவர்கள் ஒருவேளை இந்த சனாதனமயமாக்கல் அல்லது இந்துத்துவமயமாக்கல் என்பதோடு பொருத்தி பார்த்து இதை மிகவும் இறுக்கமான மக்கள் நலன் சார்ந்து, மக்கள் உரிமை சார்ந்து, வாழ்வாதாரம் சார்ந்து, மனித மாண்பிற்காக, இந்த தேச உருவாக்கத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான நிறுவனங்களுடைய குரல் வலையை நெரிக்கிற ஒரு சட்டமாகத்தான் இந்த சட்டம் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த அதிகாரத்தை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த சட்டத்துல பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் கூக்குரல் இட்டதுனால தற்காலிகமாக அதை இன்னும் நிறைவேற்றலைன்னு சொல்றாங்க. இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சதும் அதை நிறைவேற்றிடுவாங்க. அவங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கான பலம் நிச்சயமாக எப்படியோ வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது உண்மையான பலமா இல்ல பறிக்கப்பட்ட பலமான்றதெல்லாம் கேள்விக்குறி இருக்கு. இப்போ குறிப்பாக இதுல வரக்கூடிய என்னென்ன ஷரத்துக்கள் பெரிய பாதிப்பை உருவாக்கும்ன்றத கொஞ்சம் விளக்கம். இதுல முக்கியமா ஒரு ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்பதை அவர்கள் அரசு மூலமாக நியமித்து, அந்த அதிகாரி ஏற்கனவே 1976க்கு பிறகு பல நிறுவனங்கள் தங்களுடைய எஃப்சிஆரை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, அல்லது புதுப்பிக்க முடியல, அல்லது தேவையில்லை என்கிற காரணத்தினால அவர்கள் தங்களுடைய உள்ளூர் நிலையிலான ஆதாரங்களை பயன்படுத்தி நிறுவனங்களை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்குகளில் இந்த இது நடந்திருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தின் வழியாக என்ன அப்படின்னா, இப்படி செயல்படாத நிறுவனங்களுடைய அந்த ஆசெட்ஸ், சொத்துக்களை, அது வாகனமாக இருக்கலாம், அல்லது கட்டிடங்களாக இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனம் சார்ந்து உருவாக்கப்பட்ட மற்ற அசையா சொத்துக்களை இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்பவர் அதை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு ஒன்று அதை விற்கலாம், அல்லது வாடகைக்கு விடலாம், அல்லது மாநில அரசிடமோ அல்லது ஒன்றிய அரசிடமோ அதை ஒப்படைத்து விடலாம் என்கிற மிக கடுமையான ஒரு, நான் சொன்னது போல, ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய சரத்துக்கள் இதுல உள்ள இருப்பது மிக ஆபத்தானதாக இருக்கிறது. யாரோ கொடுத்த சொத்தை வேற ஒருத்தன் வாங்கி அதை விற்கிறதும் செலவு பயன்படுத்துறதுன்றது எப்படி பாத்தீங்க? அப்படி ஒரு சரத்தை கொண்டு வர்றாங்களா இப்போ? அதுதான் மிக ஆபத்தானதாக இருக்கிறது. இந்த 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 2026 மிக சாராம்சமே, இந்த சட்டத்தினுடைய சாராம்சமே முழுவதுமாக இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை, அந்த வள ஆதாரங்களை அவர்களிடமிருந்து முழுமையாக அபகரித்துக் கொள்வது என்கிற விதத்தை, அதை சட்ட ரீதியாக முறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற மையப்படுத்தப்பட்ட குவிக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். இதில் சட்ட ரீதியாக இந்த நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்ய முடியாத அளவுக்கான மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருப்பதுதான் நம்ம ஆச்சரியத்திற்கு உட்படுத்துகின்றது. இல்லாம போகக்கூடிய ஒரு ஆபத்தை இந்த சட்டம் முன்வைத்திருக்கிறது. வேற என்ன பாதிப்புகள் இருக்கு? அதான் நிறுவனங்கள் அடிப்படையில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதே போல இதனுடைய பயனாளிகள் என்று சொல்லுகிற பொழுது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அல்லது நகர்ப்புறங்கள் இருக்கிற நகர்ப்புற ஏழைகளுக்கு செய்த அந்த எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களோ அல்லது முன்னேற்றங்களோ அல்லது வாழ்வாதாரம் சார்ந்த செயல் திட்டங்களோ, இந்த குடிமை சமூகத்தின் சார்பாக செயல்படக்கூடிய இந்த நிறுவனங்கள் இனிமேல் தேவையில்லை என்கிற ஒரு நிர்பந்தத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே தேச உருவாக்கத்திற்காக கடந்த 75 ஆண்டுகளாக, அல்லது நம்ம சொல்ல போனா ஒரு 200 ஆண்டுகளாகவே செயல்பட்ட இந்த கிறிஸ்துவ நிறுவனங்களுடைய அந்த பங்களிப்பு கூட இன்றைக்கு தேவையில்லை என்கிற விதத்துல இவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுப்பதுதான் மிக ஆபத்தானதாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அன்னை தெரசா போன்றவர்கள் தொழுநோயாளிகள் மத்தியில் வேலை செய்தாங்க. இந்தியா முழுவதும் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த கல்வி நிறுவனங்கள்ல படித்து வந்தவங்க தான் இன்னைக்கும் ஒன்றிய அரசுல ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட இருக்காங்க. இன்றைக்கு ஆர்ஃபனேஜஸ் அப்படின்னு சொல்லி ஓய்வு ரொம்ப ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க,
வயதானவங்களை இவங்களை பராமரிக்கிறது இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அரசு ஏன் இந்த மாதிரி செய்யுது? நீங்க சொன்னீங்க ஏற்கனவே ஹிட்லருடைய காலத்துல நடந்த அந்த ஒரு பார்வை என்பது இதுல பார்க்க முடியுதுன்னு சொல்லி. ஏன் அப்படி இன்னைக்கு மோடி கிறிஸ்மஸுக்கு போய் டெல்லியில பிரார்த்தனையில கலந்துக்கிட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னாரு. அதுக்கு பிறகு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இன தூய்மை கோட்பாடு என்பதில் நம்பக்கூடிய இந்த ஒரு அமைப்பு அல்லது நிறுவனம் அல்லது அரசியல் பலம் என்பது இந்த தேச உருவாக்கத்தில் குறிப்பாக கிறிஸ்துவ நிறுவனங்கள் கடந்த 75 ஆண்டுகளாக இங்கே 2 விதமான மனநோய்க்கு அவர்கள் மருந்திட்டார்கள். ஒன்று, வர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், பிளவுகள், பாகுபாடுகளுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு பேருதவியை அளித்தது. அதே போன்று தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்ற நிலையில சாதிய மனநிலையோடு, நோய் பிடித்த அந்த மனநிலையோடு இருந்தவர்களுக்கு தொட்டு மருத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு பணியை இவர்கள் முழுமையாக மேற்கொண்டார்கள். எனவே அறிவு பெறுவதற்கான உரிமை உனக்கு இல்லை என்று சொன்ன இந்த சமூகத்தில், படிநிலை அமைப்பான இந்த சமூகத்தில் அறிவை பொதுமைப்படுத்திய இந்த அமைப்புகள், நிறுவனங்கள் இன்றைக்கு சமத்துவத்தை மிக அதிகமாக வலியுறுத்துகின்ற ஒரு காரணம் என்பது அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பதனால இத்தகைய செயல் திட்டங்களை அல்லது சட்டங்கள் வழியாக இவைகளை நெருக்கடி கொடுக்கிற ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இது நான் சொன்னது போல மிக மிக ஆபத்தான ஒரு ஜனநாயக போக்கிற்கு எதிரான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வகையில் செயல்படுகிற இந்த சட்ட திருத்தம் என்பது நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். குடிமை சமூகங்கள் அனைத்தும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்வதாக இது அமைந்திருக்கிறது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சமூக வளர்ச்சி வரலாறை பற்றி நிறைய வாசித்திருக்கின்றேன், ஆவணங்களை பார்த்துருக்கிறேன். நீங்க சொன்ன உடுக்க முடியாது, நடக்க முடியாது, கண்டால் தீட்டு, பட்டால் தீட்டு, அதற்கு எதிராக நடந்த தோல்சீலை போராட்ட வரலாறு. அந்த தோல்சீலை போராட்டம் போது ஏன் பலரும் கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்கன்றதுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு. இவங்க இடுப்புக்கு மேல ஆடையே அணியக்கூடாது என்ற நிலைமை இருந்தபோது ஒரு சர்ச்சில் போயாச்சுன்னாக்கி அங்க போய் நீங்க பிரார்த்தனை செய்யும் போது எந்த வேறுபாடும் இல்லை, நீங்களும் கட்டாயமா நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும்ன்றத அப்படி கட்டாயமாக்கினார்கள். அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அப்படின்றத பார்க்குறாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இருந்த அந்த மோசமான நடைமுறைகள் இன்னைக்கு சுதந்திர நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி, சமூக வளர்ச்சி, இந்த மாதிரி உள்ள ஒரு பாகுபாடு என்பது மிகவும் குறைஞ்சிருக்கிறதுன்றது சந்தோஷமான விஷயமா நான் தமிழ்நாடு வரலாற்றிலையும் குமரி மாவட்ட வரலாற்றிலையும் பார்க்குறேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி பார்க்க, ஏன் நம்ம எல்லாத்துக்கும் வெளிநாட்டில இருந்து நிதி உதவி பெற்றுத்தான் இந்த சேவைகளை செய்ய முடியாதா? வேற மாற்று இல்லையா? நிச்சயமாக இப்போ இந்த காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு பார்வையும் இருக்கிறது. அது நாம் ஏன் வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி பெற வேண்டும், அதை உள்ளூர், அதாவது நம்முடைய இந்திய அளவில், தமிழக அளவில் அதை பெற முடியாதா என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே பெரும் நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லது நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது கார்ப்பரேட் என்பது யார் வசம் இருக்கிறது என்றால், இந்த ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், பாகுபாட்டை உறுதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற பல நிறுவனங்களுடைய கைவசத்தில் இது இருக்கிறது. அப்போ இங்கே இந்த CSR வழியாக கூட ஒரு சில நிதிகளை நாம் பெற வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஒரு சில நிறுவனங்கள் வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவ நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு நாங்கள் இந்த CSR நிதியை தரமாட்டோம். CSR ஃபண்ட் கொடுக்கறதுக்கே முதல்ல உங்களுக்கு FCRA அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்கன்னு சொல்றாங்களே. அந்த நெருக்கடியெலாம் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உள்ளூர் அளவில் நிதியை பெறுவதற்கு கூட அதற்கான முறையான பதிவுகளை பெற முடியாத அளவில் தான் இந்த சட்டம் எல்லாவற்றையுமே தடை செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் கண்கூட பார்த்த 2 அனுபவங்களை சொல்றேன். 2004 சுனாமி. ஆமாங்க. பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் போய் மற்ற அமைப்புகள் மூலமாக உதவிகள் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு இருந்தேன். நேரடியாக களத்திலையும் வேலை செய்யறேன். அப்போ அரசாங்கத்தால ஒன்றும் செய்ய முடியல.
அவ்வளோ பெரிய பேரழிவு. யார் அங்க வேலை செய்தாங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள் தான் போய் வேலை செய்தாங்க. அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு நிதி உதவியை வச்சுதான் அவங்க வேலை செய்தாங்க. வீடு இழந்தவர்களுக்கு வீடு, படகு இழந்தவர்களுக்கு படகு, வலை இழந்தவர்களுக்கு வலை, குடும்பத்தில் இருக்கவங்கள இறந்து போன போது அந்த குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய குழந்தைகள், எஞ்சி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான படிப்பு, இது எல்லாத்துக்கும் அந்த உதவி நடந்ததை கண்கூடாக பார்த்தேன். அப்போ எனக்கு இந்த கேள்வி வந்தது, ஏன் இதுக்கெல்லாம் வெளிநாட்டில இருந்து தான் வாங்கணும், இங்க இந்த நாட்டில இருந்து செய்ய முடியாதான்னு சொன்னா, அப்போதான் அரசு அதிகாரிகளோட நேரடியாக பேசும்போது, இந்தியாவிலேயும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இருக்கு, ஆனா அதுல கொஞ்சோண்டு ஃபண்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து நீங்க 10,000 கோடி ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க 1000 கோடி கூட கொடுக்கறது இல்லை. அப்ப நம்ம வேற வழி இல்லை, வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. இப்ப சமீபத்துல கேரளாவில் வயநாடுல நடந்த நிலச்சரிவுக்கு பின்னால அங்க போய் பார்க்கறதுக்காக போனேன். அங்க போய் பார்க்கும்போது ஏராளமான பேர் அவங்களுடைய இருந்த நிலம், வீடு, தொழில் எல்லாத்தையும் இழந்து இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது, கந்து வட்டி வாங்கக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனில இருந்து நோட்டீஸ் வருது, நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு கொடுங்க, இந்த மனுல இந்த கடனை தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்னு கேளுங்க. இல்ல சார், பேங்க்ல அதை தள்ளி போடுறது வேணா செய்யறோம் அப்படின்றாங்க. தள்ளி போடுறதுனால பயன் இல்லை, ஏன்னா அதுக்கு பிறகு வட்டி நீங்க தான் சேர்த்து கூடுதலாக கட்ட போறீங்க. தள்ளுபடி செய்வதற்கான ஒரு வழிமுறை இருக்குதுன்னு சொல்லி அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஷரத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல இந்த மாதிரி பேரழிவுகள் நடக்கும்போது வங்கிகள் அந்த கடனை தள்ளுபடி செய்துவிட்டு மறு கடன் கொடுக்கலாம் அப்படின்ற விதிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சு அவங்க உடனே கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதினாங்க. கேரளா பேங்க் திரு பினராயி விஜயன் தலைமையிலான அரசு அவரே நேரடியா வங்கிகளுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டத்துக்கு போனார். போய் சொன்னாரு, கேரளா பேங்க் எங்க மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, கூட்டுறவு வங்கிகள் இருக்கு, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு நான் ஏற்கனவே உத்தரவு போட்டேன். நீங்க தயவு செய்து பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள்லாம் நிறைய கடன் கொடுத்துருக்கிறீங்க, நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளுபடி செய்யுங்க. இது பெரிய தொகையெல்லாம் ஒன்றும் இல்லை, மொத்தத்துல அது 18 கோடி தான் அப்படின்றது சொன்னேன். அப்போ அந்த வங்கிகள் சொன்னது என்னன்னா, நாங்க நிதி அமைச்சர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு இதை பண்ணிடுறோம் அப்படின்னா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையில எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கடந்த 12 வருஷத்துல 16.53 லட்சம் கோடி பெருமணக்காரர்களுக்கு வங்கிகள் தள்ளுபடி செய்திருக்கு. இது வெறும் 18 கோடி. ஆனா இந்த ஒன்றிய அரசில் ஆட்சி செய்யக்கூடிய நிர்மலா சீதாராமன் என்ன பெரிய அநியாயத்தை செய்தாங்கன்னு சொன்னா, பாராளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்த அந்த ஷரத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ வங்கிகளுக்கு இருந்த ஒரு வழிமுறையும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதனால நீ மற்றவங்கள்ட்ட தான் போகணும். அப்போ இது என்ன ஆகுது, வேற வழி இல்லைல்ல. அப்போ வெளிநாட்டுல இருந்தானே இந்த மாதிரி உதவிகள் தேவை. வெளிநாட்டுல இருந்து தரக்கூடியவங்க, எனக்கு தெரியும் பல அமைப்புகள் அங்கிருந்து எப்படி பணம் திரட்டுறாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஒவ்வொருத்தரும் மாசந்தோறும் அவங்க வருமானத்துல கொஞ்சத்தை இதுக்காக கொடுங்க, இங்க நடக்கக்கூடிய இந்த உதவிகளுக்காக நாங்க அனுப்புறோம் அப்படின்னு செய்துட்டு இருக்காங்க. ஒண்ணுலயே அரசாங்கம் முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தாச்சுன்னு சொன்னா நம்ம வெளிநாட்டு பணத்தை கேட்க வேண்டியதே அவசியம் இல்லை. ஆனால் அது இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்துல கட்டாயமாக நிதி உதவிகள் தேவைப்படுது. இதுல இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கக்கூடியது பல்வேறு கிறிஸ்தவ நிறுவனங்கள் உண்மையிலேயே தளத்துல, அடிமட்டத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில, பழங்குடி மக்கள் மத்தியில, ஏழைகள் மத்தியில, ஊனமுற்றவர்கள் மத்தியில, படிப்பறிவில்லாதவர்கள் மத்தியில வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் செய்யக்கூடிய வேலைகள் முழுமையாக தடை செய்யப்படும் போது அது இந்த நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வை, இன்னைக்கு ஏற்கனவே இன்இக்வாலிட்டி அதிகரித்துட்டு இருக்கு, அது இன்னும் அதிகமாவதற்கு காரணமாக இருக்கும். எனவே நீங்க சொன்ன மாதிரி
கட்டாயமாக குடிமை சமூகங்கள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் அனைத்தும் சேர்ந்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நமது விவாதத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.